உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இவன் எங்க இருந்து மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான்? டேய், ரொம்ப அர்ஜென்ட்டா. இந்த ஹோட்டலுக்கு கால் பண்ணி பில்லை செட்டில் பண்ண. இந்த வெயிட்டர் எங்க டேபிள் கிட்ட வந்து the food is complimentary எங்க கிட்ட சொல்லணும். உன் பேரு மட்டும் தானே ராமு, ஆனா ஆட்டோ எல்லாமே கிறிஸ்டர் மாதிரி. திருட்ட பயல. சரிதான் பார் ராமா, நீ சொல்ற மாதிரியே செய்றேன். நாம எடுத்த செல்ஃபி எப்படி இருக்குன்னு பாத்துட்டு இருக்கீங்களா? எப்படி நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு சார். பில் கொடுங்க. அதுல இன்னும் நான் பில் பே பண்ணல. அதுல இது காம்ப்ளிமெண்டரி சார், எல்லாம் ஃப்ரீ. எதுக்கு? இன்னைக்கு ரெஸ்டாரண்டோட அனிவர்சரி, அதனால செலக்டட் டேபிளுக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்குது. ஓ, வெரி குட் வெரி குட், பியூட்டிஃபுல் ஆஃபர். தேங்க்யூ தேங்க்யூ. வெல்கம் சார். அன்னைக்கு 5 ஸ்டார் ஹோட்டல் ஒன்னு போனோம்ல, அன்னைக்கு காம்ப்ளிமெண்டரி, இன்னைக்கு காம்ப்ளிமெண்டரி. அப்ப ஹோட்டல்ல என்ன ஃப்ரீ சர்வீஸ் நடக்குதா? அப்படிதான். ஆனா நீங்க தான் எல்லாத்துக்குமே கணக்கு பாக்குறீங்க. உங்க அதிர்ஷ்டம் பாத்தீங்களா? நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்கெல்லாம் ஃப்ரீ ஆயிடுது. இது தெரிஞ்சிருந்தா 250 ரூபீஸ்க்கு முன்னாடியே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணிருக்கலாம். இப்ப மட்டும் என்ன, இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணிட்டா சரியா போச்சு. இப்ப வயிறு ஃபுல் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட். அது சரி, உங்களோட விக்கல் நின்னு போயிடுச்சே. ஆமால. இப்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சும்மா ஜோக் பண்ணேன், நீ கேட்டல, அத அப்படி ஆக்ட் பண்ண. கம் ஆன் அஹெட். ஒரு விஷயம் கேட்கலாமா? என்னடா இவன் இப்படி கேக்குறானேன்னா நினைக்காதீங்க. உங்க பர்சனல் விஷயத்தை கேட்கிற ரைட்ஸ் எனக்கு இல்ல. பட் நீங்க சரி 2 பேர் தான் இருக்கீங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு என்ன ஆச்சு? இந்த கேள்வி உங்களை எந்த அளவுக்கு பாதிக்குதுன்னு எனக்கு தெரியுது. ஆனா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்கன்ற ஒரு நினைப்புல தாங்க கேட்டேன். இன்கேஸ் உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா இட்ஸ் ஓகே, சாரி. சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. மத்தவங்க வேற விதமா கேக்குற இந்த கேள்விய நீங்க நேரடியா கேட்டது சந்தோஷமான விஷயம். சிங்கிள் பேரண்ட், இதுக்கு பின்னாடி நிறைய கேள்விகள் இருக்கும்ல. நோ நோ, சாரி, நான் அப்படி கேட்க வரல. எனக்கு தெரியும் ராம், நீங்க இத ரொம்ப ஜெனியூனா கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு கூட ஒரு பாஸ்ட் இருக்குல்ல, அதுவும் எனக்கு தெரியும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சந்தோஷமான விஷயங்களை கடந்து வந்தா கூட அத பத்தி நினைச்சு பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும்ல. சோ அத பத்தி இப்ப பேசுறது அனாவசியம் தானே. என்னோட பாஸ்ட் லைஃப பத்தி உங்ககிட்ட சொல்லலனாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பேங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு ராம். நான் சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே? ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட பழகுற நட்பு தான் என்னைக்காவது ஒரு நாள் பிரிஞ்சு போயிடும். எதிர்பார்ப்பே இல்லாம பழகுற நட்பு என்னைக்குமே பிரியாத. ஷூர். ஆனா நான் கேட்கணும்னு நினைச்சத கேட்டுட்டேன்ற திருப்தி எனக்கு இருக்குங்க. நீங்க கோவப்படாம வருத்தப்படாம அதுக்கு பதில் சொல்லிட்டீங்க பாத்தீங்களா, அதுக்கு தேங்க்ஸ். ஃப்ரெண்டுன்னு சொன்னதுக்கு அப்புறம் கோவமும் வருத்தமும் எதுக்கு? சின்ன வயசுல நமக்கு ஏற்படுற நட்பு லைஃப் ஃபுல்லா நமக்கு தொடர்ந்து வரும்னு சொல்வாங்க. ஆனா எனக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல. ஆனா இப்பதான் தோணுது,
ஃப்ரெண்ட்ஷிப்க்கு வயசெல்லாம் முக்கியம் இல்லைன்னு. ஐ அக்ரி. என்னோட இந்த 30வது வயசுல எனக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்காரு அப்படின்னா பாக்குற எல்லாருக்கும் கொஞ்சம் இது ஜோக்கா இருக்கிற மாதிரி இருக்கும்ல. சில பேருக்கு எல்லாம் ஜோக்கா தான் இருக்கும். அவங்கள பத்திலாம் எதுக்குங்க நம்ம கவலைப்படணும்? ஃப்ரெண்ட், நாம இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்திருக்கலாம்ல. இப்போ வீட்டுக்கு போய் சீக்கிரம் படுத்து தூங்கலன்னா நாளைக்கு லேட் ஆயிடும்ல. ஆமா ஃப்ரெண்ட், நம்ம இன்னொரு நாள் கூட இங்க வரலாம், சரியா? பக்கா பக்கா. அக்கா, ஃப்ரெண்ட், நான் உங்களை மிஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட். விட்டுட்டு போனா தானே மிஸ் பண்ணுவீங்க. என் சிரிச்செல்லத்தை நான் எப்படி விட்டுட்டு போவேன்? அப்படின்னா நீங்களே எங்க கூடயே வீட்டுக்கு வரீங்களா? இல்ல இல்ல, என் தாத்தாவும் சித்தி எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாவம், அவங்க லேட் ஆயிடுச்சுல. உங்களுக்கு யாரோ இல்லைன்னு சொன்னீங்களே ராம். என் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அதனாலதான். ஓ சரி. செல்லம், பாவம் அவருக்கு லேட் ஆகுது இல்லையா, அவர் சீக்கிரமா வீட்டுக்கு போட்டும். சரி சீதாமா. இட்ஸ் ஓகே, நான் உங்களை வீட்லயே டிராப் பண்ணிட்டே போறேன். ஓகே ஃப்ரெண்ட். விளையாடும் போதெல்லாம் ஃபுல் எனர்ஜியோட இருப்பா. ஆனா ஆட்டோ ஏறினதுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அவ தூங்கிடுவா. கொடுங்க. பாத்து பாத்து பத்ரம். ம். ஏய், கை 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 கை. ஓ சாரி சாரி. இட்ஸ் ஓகே. சரி குட்டி. அட, என்னோட ராம் ரொம்ப சந்தோஷமா இருந்தாதான் இப்படி அக் பண்ணுவா. உண்மையான சந்தோஷம் என்னன்னு தெரியுமா? அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறது. அந்த சின்ன குழந்தையோட சந்தோஷத்தை பாக்குறது என் 2 கண்ணு பத்தாதுடா. திஸ் இஸ் த மோஸ்ட் precious டே ஆஃப் மை லைஃப். என்ன நடந்தாலும் சரி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் சிரிக்காக அவளோட வீட்டை நான் எப்படியாச்சும் அவளுக்காக மீட்டு கொடுத்துருவேன்டா. யூ ஷுட் ஹெல்ப் மீ அவுட் ஃபார் திஸ். டே, இதெல்லாம் நான் ஒரு நார்மல் எம்ப்ளாயா இருக்கிறதுனால மட்டும்தான் நடந்துச்சு. ஒருவேளை நான் பாஸா இருந்திருந்தா இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கிடைச்சிருக்காது. 100% என் லைஃப்ல நான் இதை மிஸ் பண்ணிருப்பேன் தெரியுமா? இது ஒன்றும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லடா, நல்ல ரிலேஷன்ஷிப்பா மாறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இல்ல, இந்த பந்தத்துக்கு ஒரு பேர் வேணும்ல. அதுக்குன்னு இல்லாத உறவெல்லாம் புதுப்பிக்காத. யூனோ, ஐ ஹேட் அ பேட் பாஸ்ட். என் லைஃப்ல இன்னொரு வாட்டி இந்த காதல்ன்றதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை. இப்போதைக்கு எனக்கு இந்த சொந்த பந்தமும் என் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டுமே போதும்டா. போதண்டா தேவதாஸ், போலாம் வா. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், இவ எதுக்கு சீரியஸ் ஆகுறான்? இது சாதாரண விஷயமா தெரியலையே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.